செடிக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்துட்டு நான் வந்து தண்ணி ஊற்றியே வந்துட்டு 2 டேஸ் ஆச்சு. இங்கே பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து கிளைமேட்டும் சில்லுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டெய்லி வந்து தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நீட் இருக்காது. தண்ணி ஊற்றினா ஃபுல்லாக வந்துட்டு ரொம்ப வந்து ஈரப்பதம் ரொம்ப இருந்துச்சுன்னா வந்துட்டு செடியெல்லாம் அழுகி போயிடும்ல. ஸோ அந்த வேரெல்லாம் தண்ணி போய் அந்த மாதிரி ஆகிடும். அதனால் வந்துட்டு ஒரு 2 டேஸ் விட்டுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு பண்ணணும். தண்ணியே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வைக்கணும். நான் என்ன பண்ணுவேன்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்துட்டு உரம் வந்து போடுவேன். மேக்ஸிமம் வந்துட்டு இந்த செயற்கை உரம்லாம் இல்லை, இயற்கையாக தான் இது பண்ணுறது. நம்ம அதுதான் வந்துட்டு என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் என்ன உரம் போடுறேன் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு எல்லாம் காமிக்க போகிறேன். ஸோ நான் இது மட்டும்தான் போடுறேன், வேறு எதுவுமே நான் போடுறதில்ல. இந்த செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பசலைக்கீரை. இது வந்து பாருங்கள் எப்படி ஃபுல்லாக வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி விட்டுருந்தேன். இது போன வாரம் நான் கட் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ இந்த வாரமே வந்துட்டு நல்லா வந்து வளர்ந்துருச்சு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுதான் நான் போட போகிற உரம். இது ஃபுல்லாக வந்துட்டு தோல், அதுக்கப்புறம் வந்துட்டு வெஜிடபிள்ஸோடது, கட் பண்ணது, ஆனியனோடது, அது எல்லாமே வந்துட்டு இதில் வந்து நான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ வேஸ்ட் எல்லாமே இப்படி கவரில் போட்டு இந்த பிளேஸில் வந்து இப்படி போட்டு கட்டி வச்சுருவேன். ஏன்னா வந்து அந்த ஈயெல்லாம் வந்துட்டுருக்கும்ல, ஸோ அது அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக நான் வந்து க்ளோஸ் பண்ணி இதை கட்டி வச்சுருவேன். ஸோ இது 1 வீக்கோடது எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக இருக்குது, இதில் ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக வந்துட்டு இந்த வேஸ்ட் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். வந்து எல்லா ஃப்ரூட்ஸையும் விட வந்துட்டு இந்த வாழைப்பழத்தோல் இருக்குது பார்த்தீங்களா, வாழைப்பழத்தோல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல வந்து ஒரு உரம். இது வந்து இந்த செடிக்கு தான் அந்த செடிக்கு தான்ட்டு இல்லை, எல்லா செடிக்குமே. ஸோ நான் இதை வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. ஸோ அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு அப்படியே கூழ் மாதிரி இருக்கும். இதை நம்ம வந்து இதில் பக்கெட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வந்துட்டு ரொம்ப வந்து கெட்டியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலரில் தான் வரும், கெட்டியாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே வந்துட்டு எல்லா செடிக்கும் ஊற்ற முடியாது. அதே மாதிரியே வந்துட்டு இதை வந்து நீங்கள் ஒரு செடிக்கு 2 செடிக்கு அப்படிலாம் சொல்லி ஊற்றக்கூடாது. நீங்கள் இதில் வந்துட்டு நிறையா வந்து தண்ணி வந்து வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து 2 வீடியோ போட்டிருப்பேன். என்கிட்ட வந்து எவ்வளோ செடி இருக்குது அப்படிங்க சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. ஸோ நான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பால்கனியில் யூட்டிலிட்டியில் வச்சுருக்கிற செடிக்கும் வெளியே வந்து வச்சுருக்கிற செடியும் கால்குலேட் பண்ணி தான் வந்து பண்ணுவேன். ஸோ நான் எப்போவுமே என்னோட எல்லா செடிங்களுக்கும் கால்குலேட் பண்ணுறது வந்து இந்த பக்கெட் தான். இதில் வந்து 3/4 பக்கெட் வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்குவேன். ஸோ தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அந்த அரைச்சி வச்சுருக்கேன்ல, கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறத அதை நான் அப்படியே இதில் கூட கலக்கிக்குவேன். ஸோ இது இப்போ தண்ணி திருப்பி விட்டுடலாம், 3/4 பக்கெட் நிறையட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்து 3/4 பக்கெட் தண்ணி ஃபில் பண்ணிட்டு இப்போ நான் அரைச்சி வச்சுருந்தேன்ல, ஸோ அதை நான் அப்படியே வந்துட்டு இது கூட நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நான் நல்லா அரைச்சனால வந்து அது பெருசாக ரொம்பலாம் வந்துட்டு அந்த பாதியெல்லாம் அரைப்படாமல் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ஒன்று கொஞ்சம் 1 2 சின்ன சின்னதாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படியே வந்து தண்ணி வந்து இப்போது வந்து ஊற்றலாம். இப்போ நம்ம வாங்க ஒவ்வொரு செடிக்கும் நான் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்து நான் ஊற்றுறேங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது நான் இந்த மக்கில் தான் வந்துட்டு எடுப்பேன். சைஸ் பாருங்கள், இவ்வளோ தான், சின்னது தான். இப்போ நான் அந்த எல்லா செடிக்கும் ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கலக்கிக்கிறேன், மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு செடிக்கு நான் எவ்வளோ எடுப்பேன்னா
இவ்வளோ குவான்டிட்டி போதும். உங்களுக்கு தெரியுதா? காவாசி தான் எடுத்திருக்கேன். இந்த மக்லேயே வந்து காவாசி தான் எடுத்திருக்கேன். அரைவாசி கூட எடுக்கல, காவாசி தான் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் எடுத்திங்கன்னா போதும். இதெல்லாம் வந்து நம்ம அன்னைக்கு விதை போட்டோம்ல அந்த செடி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஈரப்பதம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதுக்கெல்லாம் வந்துட்டு லைட்டாக தெளித்து விட்டாலே போதும். ரொம்ப ஊற்றிடக்கூடாது, இன்னும் ட்ரை ஆகலை. இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான குரோட்டன் டைப் தான் வந்துட்டு. ஆக்சுவலாக வந்து இது வளர வர பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு அந்த க்ரீன் கலரில் இருக்கும், கீழே வந்து அப்படியே வளர வளர வந்து அந்த கீழே இருக்க லீவ்ஸ் எல்லாம் வந்துட்டு கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு வரும். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பக்ஸுங்க, அந்த ஒயிட் கலராக இருந்தது ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இப்போ இதுக்கான ஒரு ரெமெடி வந்து நான் பின்னாடி சொல்கிறேன் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு. அதை நான் ஃபுல்லாக வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டேன், நேற்று தான் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போவுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அது ஸ்ப்ரே பண்ணால் ஒரு சூப்பர் ரெமெடி. இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்ப்ரேங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இதுவும் வந்துட்டு இயற்கையான ஒன்று தான், வந்து செயற்கையாக இது பண்ணதில்ல. இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இது இஞ்சி இருக்குல்ல, இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் அந்த தோல் இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே வந்து அரைச்சி அதோட சாறு வந்து எடுத்தது. எலுமிச்சம்பழம் சேர்க்கறனாலும் சேர்க்கலாம், இல்லைனாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம், விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஞ்சியும் பச்சை மிளகாயும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஜூஸ் தான். ஸோ இதுதான் வந்துட்டு ரொம்ப மெயினான ஒரு விஷயம். என்னென்னா வந்துட்டு அந்த ஒயிட் கலராக வந்து பூச்சி பூச்சியாக ஃபங்கஸ் மாதிரி வந்திருக்குல்ல, ஸோ அதுக்கு எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து செம்பருத்தி செடி. இது நிறையா நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், சின்ன சின்னதாக பூத்துருக்கும், பெருசாக பூத்துருக்கும், சாரி ஃப்ளவர்ஸு. இப்போ எதுவும் பூக்கலை, இப்போ மொக்கு விட்டுருக்காங்க ஒன்று. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து சுத்தமாக வந்து ஒரு செத்து போன மாதிரி ஆயிடுச்சு, சுத்தமாக ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. இது ஃபுல்லாக அந்த வெள்ளை வெள்ளையாக இதுதான் வந்துருந்துச்சு. இதுக்கு வந்து நான் என்ன இது ஸ்ப்ரே பண்ணேன்னா வந்து சோப் நட் இருக்குல்ல, சோப் நட்டை வந்து 1 நைட் ஃபுல்லாகவே வந்து ஊற வச்சு அதை வந்து ஸ்ப்ரே பண்ணேன் அடுத்த நாள். அதுக்கப்புறம் அந்த இலையெல்லாம் கட் பண்ணி விட்டு நிறையா பண்ணேன். இப்போ வந்து நல்லா அழகாக வந்து பூத்துட்ருக்கு.